Hey all, welcome to Shrey's Den. இந்த லாக்டவுன் டைமில் எல்லாருக்குமே கேக் கிரேவிங்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஒரு சாக்கோலாவா கேக் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பிளெண்டரில் போர்பான் பிஸ்கெட்ஸ் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன், 120 கிராம்ஸ் ஈச். அது வந்து நான் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி ஒரு ஃபைன் பவுடராக இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்ட் பண்ணியாச்சு இந்த மிக்சரை. இப்போ வந்து இதில் அரை கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பியும் வந்து இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடும். இதுதாங்க நம்மளோட கேக் பேட்டர். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கேக் டின்னில் வந்து வச்சு கேக் ரெடி பண்ணிடலாம். ஸோ அது கேக் டின்னுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயிலோ பட்டர் எது வேணால் க்ரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேக் பேட்டர், அது வந்து நம்ம இதில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ சாக்கோ லாவா கேக்கு நடுவில் இருக்க லாவாக்கு வந்து நான் 2 டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். 2 சின்ன பீஸ் டார்க் சாக்லேட் பீசஸ் வந்து நான் வைக்க போகிறேன். இந்த கேக் பேட்டருக்கு நடுவில் வச்சுக்கோங்க. நான் வந்து 2 யூஸ் பண்ணனால எனக்கு வந்து லாவா வந்து கம்மியாக தான் வந்தது கேக்கை கட் பண்ணும் போது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதில் சாக்லேட்ஸ் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சாக்கோ லாவா கேக்லேருந்து லாவா ஊஸ் அவுட் ஆகி வரும் கேக் கட் பண்ணும் போது. ஸோ மிச்சம் இருக்க பேட்டர் வச்சு நான் வந்து அந்த கேக் கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் தண்ணி பாயில் பண்ண வச்சு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் கேக் டின்னு வைக்கிறதுக்காக. ஸோ இப்போ ஒரு பவுல் வச்சு என்னோடய கேக் டின்னை வந்து நான் அதில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 20 to 25 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ குக் பண்ணிடுச்சான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஒரு டூத் பிக்கை வச்சு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, க்ளீனாக வெளியே வரணும். ஸோ நம்மளோட சாக்கோ லாவா கேக் சூப்பராக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த கேக்கை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சுலபமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு கேக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.